Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to calculate simple interest. So simple interest calculate பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை தான் இந்த ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். So first இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். Simple interest ஃபார்முலா பார்த்தீங்கன்னா principal is multiplied by time is multiplied by rate of interest divided by 100. So இதுதான் simple interest calculate பண்றதுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ நமக்கு இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேணும், தென் டைம், தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது மூணு தான் இன்புட். தென் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் 3 float input variables for principal, time and rate and one output variable for simple interest. So total of 4 variables declare பண்ண போறேன். So principal, time and rate இது மூணு input variables, then simple interest அப்படிங்கிறது output variable. நான் இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே floating point type variable தான் யூஸ் பண்ண போறேன். So first we need a printf statement to ask the user to enter the principal, time and rate of interest. So user இருந்து இந்த principal, rate, time இது எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு printf statement யூஸ் பண்றேன். Then we need a scanf statement to read the values of principal, time and rate from the keyboard. The keyboardல இருந்து இந்த 3 inputsையும் ரீட் பண்றதுக்கு scanf statement யூஸ் பண்றேன். So then we need to calculate the simple interest by using expressions. So simple interest ஃபார்முலாவை நம்ம இப்போ expressions யூஸ் பண்ணி calculate பண்ண போறோம். So principal into time into rate. So multiply பண்றதுக்கு arithmetic multiplication operator யூஸ் பண்றேன். Then இது மூணையும் multiply பண்ணிட்டு divided by 100. So divide பண்றதுக்கு arithmetic division operator forward slash யூஸ் பண்றேன். இதுல இருந்து calculate பண்ற வேல்யூவை simple interest அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றேன். Then finally we need a printf statement to print the result to the screen. So இப்போ நம்ம calculate பண்ண அந்த simple interest வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபைனலா ஒரு printf statement யூஸ் பண்றேன். So இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ப்ரோக்ராம் டு கால்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ஸோ எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே நம்ம stdio.h தென் conio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் stdio.h. சிமிலர்லி conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் conio.h. ஸோ நான் இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான 2 ஹெடர் ஃபைலை ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நான் எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படின்னு கொடுத்து ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ், ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். தென் இதில் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் 3 float input variables for principal, rate, time and one output variable for simple interest. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல 3 input variables யூஸ் பண்றேன் for principal, time and rate. தென் அவுட்புட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 வேரியபிள்ஸும் நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இதுல டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்றோமோ அதோட கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்.
ஸோ நான் இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்றேன். ஸோ கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், டைம் அண்ட் ரேட். ஸோ நான் அதை இப்போ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிளை நான் டைம் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு ரேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 3 தான் இன்புட்ஸ். தென் ஃபைனலா அவுட்புட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேரியபிளை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வேரியபிள் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு CLR SCR அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்திசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ் போட்டு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். We need a printf statement to ask the user to enter the principal, time and rate. So user இருந்து principal, time and rate of interest இந்த 3 இன்புட்டையும் என்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு printf statement யூஸ் பண்ண போறேன். ஸோ C ப்ரோக்ராம்ல ஒரு printf statement எழுதுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுக்கணும். தென் ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணி முடிச்சுட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். தென் ஃபைனலா பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட பிரின்சிபலை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த பிரின்சிபல் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு /n யூஸ் பண்ணிக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். Then we need a scanf statement to read the values of principal, rate and time from the keyboard. ஸோ யூசர்ட்ட இருந்து அந்த 3 வேல்யூஸையும் இப்போ கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதை 3 செப்பரேட் வேரியபிள்ஸ்ல கொண்டு ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஒரு scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ C ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை ரீட் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, தென் ஆம்பர்சன் சிம்பிள். ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் 1 கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வேரியபிள் 2 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். தென் ஃபைனலா பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ரீட் பண்றோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் தான் ரீட் பண்ண போறேன். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f. நம்ம இப்போ இன்புட் ரீட் பண்ணணும். ஸோ நான் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நம்ம ஃப்ளோட் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f. ஸோ ஒரு வேரியபிள் தான் ரீட் பண்ண போறேன். அப்போ ஒரு தடவை %f கொடுத்தா போதும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் கொடுக்கும்போது scanf ஸ்டேட்மெண்ட்ல அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் வேரியபிள் நேம் வந்து பிரின்சிபல். இப்போ நேம் கொடுத்தாச்சு. தென் ஃபைனலா பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நமக்கு தேவையான இன்புட்ல நான் பிரின்சிபல் மட்டும் இன்புட் ரீட் பண்ணி முடிச்சிருக்கேன். சிமிலர்லி டைம் அண்ட் ரேட் இது ரெண்டையுமே நம்ம இன்புட் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்து ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த டைம் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு /n யூஸ் பண்ணிக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ சிமிலர்லி நான் இப்போ scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டைமை ரீட் பண்றேன். scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f. தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, scanfல அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். தென் வேரியபிள் நேம் வந்து டைம் தான். தென் பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். சிமிலர்லி இப்போ ரேட்டையும் நம்ம இன்புட்டா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட ரேட் வேல்யூவை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு /n கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன்.
தென் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரேட் வேல்யூவை இன்புட்டா ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f, தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம் நான் ரேட் அப்படின்னு வச்சிருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான 3 இன்புட்டையும் நம்ம scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணி முடிச்சாச்சு. தென் நம்ம இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். Then we need to calculate simple interest using expressions. So இப்போ நம்ம simple interest calculate பண்றதுக்கு expressions ஃபார்ம் பண்ண போறோம். So simple interest ஃபார்முலா பார்த்தீங்கன்னா principal into time into rate divided by 100. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இன்டூ ரேட் இன்டூ டைம் டிவைடட் பை 100. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்புட் பிரின்சிபல் எடுத்துக்கிறேன். ஸோ பிரின்சிபல், தென் மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், தென் டைம், தென் மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், தென் ரேட். ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 100. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்றதுனால நான் இதை ஒரு parenthesis உள்ள எழுதிக்கிறேன். ஸோ இது மூணையும் இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இதை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்றதுக்கு அரித்மெட்டிக் டிவிஷன் ஆப்ரேட்டர் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தென் 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருந்தேன். ஸோ அந்த அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. தென் ஃபைனலா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். தென் ஃபைனலி we need a printf statement to print the simple interest to the screen. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை அவுட்புட்ல கொண்டு டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிஸ்பிளே பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, தென் இப்போ வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும். வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். printfல ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஃபைனலா parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கணும். தென் ஒரு வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். எத்தனை வேரியபிள் பிரிண்ட் பண்றோமோ அத்தனை டைம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். தென் இதுல வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். ஸோ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளோட்டுங்கிறதுனால நான் %f கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதை கொடுத்துட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம எழுதி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலா கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ கெட் சிஹெச் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஓப்பன் parenthesis ஒரு க்ளோஸ் parenthesis போட்டு செமிகோலன். தென் ஃபைனலா மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த ப்ரோக்ராமை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். .c தென் கிளிக் ஓகே. ஸோ நான் இப்போ கம்பைல் பண்றேன். எனக்கு எந்த எரரும் வரல. தென் இப்போ ரன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த டெக்ஸ்ட் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு என்டர் த பிரின்சிபல் அப்படின்னு. ஸோ பிரின்சிபல்ல வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ 1000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ இப்போ ரீட் ஆகி பிரின்சிபல் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். தென் நான் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருந்ததுனால கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிளிங்க் ஆயிருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து என்டர் த டைம் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன். நான் இப்போ இதுல டைம் வந்து 1 year அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ இப்போ ரீட் ஆகி டைம் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் நான் என்டர் த ரேட் அப்படின்னு ஒரு printf கொடுத்துருந்தேன். அது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். நான் இப்போ 5%, ஸோ 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ ரீட் ஆகி இப்போ ரேட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஃபைனலா நான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருந்தேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 1000 into 1 into 5 divided by 100. So 1000 into 1 into 5 is equal to 5000 divided by 100. ஆன்சர் வந்து 50. ஸோ இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ங்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறமா 00ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த C program to calculate the simple interest. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.